வணக்கம் வந்தனவன் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒருவேளை நித்திலன் அன்வானி சேனல் பார்க்காதவங்க இங்கே வர்றீங்கன்னா, இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு கிஃப்ட். முன்னாடி ஒரு ப்ரௌன் டிஷர்ட்டு தமிழ் போல் வாழ்க அப்படின்னு ஒரு இது இருந்தால் அதுவும் இதுவும் கொடுத்தாங்க. இதனால் வெளியே போட்டு சுற்ற முடியாது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரைட் ஓகே. ஸோ அதில் விஜய் பாண்டி அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார். என்னென்னா 2 கேள்வி கேட்குறார். பெண்களை பற்றின எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சைடாக தான் வருது, ஆப்போசிட்டில் அவங்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு எண்ணமும் இல்லை, பட் எனக்கு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க நினப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நானும் ஆத்ம விசாரணையெல்லாம் பண்ணி பார்க்குறேன். அதனால் ஒரு பயணம் இல்லைடா உனக்கு அப்படின்னும் அப்படியே அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார். இது ஃபஸ்ட்டு. 2வது பழி வாங்கக்கூடிய குணம். நம்மளுக்கு காசு ஏமாற்றிட்டு போகிறவங்கள என்ன செய்ய, ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பாதிக்கப்பட்டிருக்கார் போல. அவங்க குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் தோணுது. இப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் தெரியுது. ஆனால் என்ன பண்ண அது அப்படி தான் தோணிக்கிட்டே இருக்குன்ட்டு. ஸோ அடுத்த பாலினத்தை பற்றின ஒரு எண்ணம். ஏன்னா இதே எண்ணம் பெண்களுக்கும் வரலாம் இல்லையா? ஸோ இவர் கேட்டவர் ஆணுங்கிறனால அவர் பெண்ணுன்னு கேட்டிருக்காரு. இது மாற்றியும் நடக்கும் இல்லையா? ஸோ அடுத்த பாலினம்னு வச்சுக்குவோம். அதை பற்றின ஒரு எண்ணமும் பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணம். சரிங்களா? இது வெளியே வரணும் அப்படின்னு மெனக்கெட்டிங்கனால வெளியே வர முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்க. இது புரிதலின் பேரில் வெளியே வரக்கூடிய, புரிதலின் பேரில் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். இதுபோல் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க மனிதனுடைய ஒரு தற்காப்பு நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய எண்ண மாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதிர்பாலினத்தை கண்டால் நமக்கு ஒரு புணர்ச்சி இன்பம் தோணுது அப்படின்னு சொன்னால் அது இந்த இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது மேனுஃபேக்சரிங்கே அப்படி தான். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இனம் அப்படிங்கிறது விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒரு இனம் அழியக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த இனம் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிர்பாலினத்தின் மீது நமக்கு இயற்கையான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதை இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வை நீங்கள் புறம் தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னால் அது மனதளவுலையோ உடல் அளவுலையோ உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு நிறுத்திடும். அது தவறு. அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுபோல் எண்ணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா தக்க பருவத்தில் திருமணம் செய்து கொள்ளுங்க. நல்ல வாழ்வியலோட இன்பத்தோடு இருங்க. உங்களை இப்போ யார் சாமியாராக போகணும், ஆன்ம முன்னேற்றம் அடையணும், இப்போ யார் உங்களை அடையணும்னு வலுக்கட்டாயப்படுத்தினா யாராவது பின்னாடி சூடுகோல் வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களா? போடா போல என்ன சூடு வச்சிருவேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்காங்களா? இல்லை. என்னால் பிற ஒருத்தருக்கு துன்பம் ஏற்படாமல் இருந்தால் சரி. அது வரைக்கும் பத்தாதான். நீங்கள் உங்களுக்கு பொண்ணை பார்த்தா ஆசையாக இருக்குன்னா ஏதாவது இந்த ஊருக்குள்ள இந்த தப்பு பண்ணுறாங்கன்னெலாம் நிறைய செய்தி கேட்குறமே, அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி. ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் காதலிக்கிறேன்னா காதலிங்க. திருமணம் ஆகிற வரைக்கும் கட்டுப்பாடோடு வருங்க. திருமணமான பிறகு என்ன ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுமோ நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க. இந்த வாழ்க்கையோடு இருந்தே நம்ம ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையலாமே. ஸோ அதனால் ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி அந்த பொண்ணு இருக்கணும். ஒரு பொண்ணை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆணுக்கு குணம் இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கணும். பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கணும், பொண்ணை பார்க்கறதுக்கு ஆணுக்கு குணம் இருக்கணும். இது ரெண்டு இருக்கிறதுங்கிறது இயற்கை. அப்படி இருந்தால் தான் இனவிருத்தி ஆகும். ஸோ அது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் மேனுஃபேக்சரிங்க. நம்மளுடைய தன்மையே அதுதான். ஸோ அதை புறந்தள்ளுவது, வெறுத்து ஒதுக்குவது, ஆன்மீகம் அதை கூடாதுன்னு சொல்கிறது. எந்த ஆன்மீகமும் அதை கூடாதுன்னெலாம் சொல்ல. ஓவர் இன்டெலிஜென்ஸ் அதில் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான ஈடுபாடு அதில் தேவையில்லை. எப்பொழுது இந்த பெண்ணின்பம் கூடாது அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க? நீங்கள் கடுமையான ஒரு யோக பயிற்சியில் இருக்கும் பொழுது அந்த வீரியத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது தேவைப்படுது. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு ஆணுக்கு விந்தோ இல்லை பெண்ணுக்கு அந்த சுரோனிதம் அந்த 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 பகுதியில் அந்த சக்கரங்கள் வேலை செய்யணும்னா அந்த இடத்துல சக்தி கூடி இருக்கணும். இப்போது அந்த உடல் புணர்தலினுடைய இன்பம் கூடும்பொழுது அந்த சக்தி விரயமாகும். சரிங்களா? அது ஆகக்கூடாது. எப்போ யாருக்கு? அந்த யோக பயிற்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக தான் கடுமையான அந்த ஒரு கட்டளைகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. எல்லாத்துக்கெல்லாம் கிடையாது. தவிர எல்லாருமே சராசரியான ஒரு உடலுடைய அதிகப்படியான அந்த உடலை செயல்படுத்தாமல், இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, கை வலிக்குது, இந்த பரவாயில்லன்னு நாலு நீங்கள் நரம்பெல்லாம் சுருண்டுக்கும், இங்கே இருக்க தசையெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. இவ்வளோதான் அது வேலை செய்யும் அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த உடலினுடைய பலத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப காமன் சென்ஸ் இல்லையா? ஸோ
அதனால இந்த மாதிரி எதிர்பாலினத்தின் மேல் நமக்கு ஈடுபாடு இருக்குது, ஒரு ஒரு ஈர்ப்பு வருதுன்னா அதில் தவறு ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் ஆன்மீகத்தை வழிகாட்டி அதை நீங்கள் தடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருங்களேன், அதுவுமே ஆன்ம முன்னேற்றம் தான். நிம்மதிங்கிறது உங்களுக்கு இருந்ததுனாலே நல்லபடியாக மனசு சாமி மேலே தானாக லயிச்சிருமே, சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு எண்ணத்தை வந்து முதல்ல நீக்கிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்கா தைரியமாக போய்ங்கம்மா உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். என்ன கொலை குத்தமாக பிள்ளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும், பையனையாக போய் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அதனால் போய் ஒரு இல்லை மரமட்டையை சொல்ல முடியுமா, பிள்ளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் போய் பிடிச்சிருக்குன்னு அதுக்குன்னு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பக்குவமாக சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் திடீர்னு இருந்தாப்புல இந்தா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு காதலிக்கிறியா அப்படின்னு கேட்கல, அது லூஸ்தனமாக இருக்கும். பயப்படணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. பிடிச்சிருக்குன்னு அதற்கு உண்டான மாதிரி ஒரு கொஞ்சம் கனிவாக ஒரு அன்பு கலந்து ஒரு அதுக்குன்னு உண்டான மாதிரி யாரும் கொண்டு இப்படி இந்த அன்னியன் படத்தில் வர மாதிரி thousands and thousands of bouquets and roses அதெல்லாம் தேவையில்லை. மனசில் இருக்கிற வெளியே சொல்கிற பக்குவத்தில் சொல்லுங்கள், அவ்வளோதான். அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டவங்களுக்கு ஏற்றார் போல் அவங்களையும் நம்ம எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் லைஃப் ஓடுறது தானே, அதுக்கு ஏற்றார் போல் நம்ம இருந்து ஏற்றுக்கலைன்னா சரி பரவாயில்ல, அது அவர்களுடைய உரிமை. அவங்க ஏற்றுக்கலைங்கிறதுக்காக அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஊர் உலகத்தில் அந்த ஒரு புள்ள தான் பிள்ளை, எனக்கு பிடிச்சிருச்சேன்னு என்ன பண்ணுறது, போட்டு சாத்திக்கோ, அந்த புள்ள தான் பிடிக்கலன்னு சொல்லிச்சது என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது ஒரு பிள்ளை போய் பாரு, ஊர் உலகத்தில் பிள்ளையா இல்லை. ஸோ பிடிக்கலன்னு சொல்கிறது அவருடைய உரிமை. ஆனால் அது எப்படி நீ சொன்னேன்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணணும், அதுதான் கேவலமான ஒரு புத்தி. அது மட்டும் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? சரி, சந்தோஷம். இல்லை நமக்கு ஏதாவது அவங்கள அப்பப்போ ஒரு அட்ராக்ட் பண்ணுவோம், ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தோன்னு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அந்த மாதிரி ஒரு மூஞ்சியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஒரு சிலரை பார்த்தோன்னே பான்னாயிரும், ஒரு சிலர் பார்க்க குணத்தில் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். முகத்தளவில் டவால்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் குணம் தங்கமான குணமாக இருக்கும், பழக தெரியும். அப்போ அவங்க கூட அப்படி பழகி ஒரு நட்புறவோடு இருக்கும் பொழுது அப்போ அவங்க அதுக்கப்புறம் பிடிச்சி நம்ம சரி உன்னை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கே. அப்படி இருங்க, சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில், என்னங்க. அதனால் இதெல்லாம் புறந்தள்ளக்கூடியதில்லை, இதெல்லாம் இயற்கையான மனித குணம். உடல் இருக்குன்னா உடலுக்கு எதிர்பாலனை அதை பார்த்தா இன்பம் வரத்தான் செய்யும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஒரு சொசைட்டி நம்மளுக்கு ஒரு இது வழி கொடுத்துருக்குல்ல, அந்த வழிக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கங்க, சரிங்களா? அது ஓடணும்னு அவசியம் இல்லை, அதை எதிர்த்து ஓடணும், அது கிழக்க வந்து நம்ம மேக்கப் பார்த்து ஓடணும்னு அவசியமெல்லாம் கிடையாது, ரைட்? அண்ட் இந்த போலி ஆன்மீகமெல்லாம் வந்து பயனற்றது, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற பேச்சில் தான் கொஞ்சம் நேரம் தியானத்தில் உட்காடுறேன் அப்படிங்கிற பேச்சில் எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணுறது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அதனால் எனக்கு சாமி அருள் தந்துடும், சீக்கிரம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் முட்டாள்தனம், அதெல்லாம் நடக்காது. அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதே வந்து இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு தடை தான். ஸோ அதனால் இருக்கிற வாழ்க்கையை ஒப்புக்கொண்டு வாழ்ந்துட்டு போகிறது ரொம்ப ஈஸி. இது ஒன்று. பழி வாங்கக்கூடிய குணம் நல்லா தான் இருக்கும். ஏமாத்துறான், துன்பப்படுத்துகிறான், கேவலப்படுத்துகிறான், துக்கப்படுத்துகிறான், துயரப்படுத்துகிறான், அவனை வந்து நம்ம பழி வாங்குறதுங்கிறது நல்லா தான் இருக்கும். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கு, இல்லை ஒரு இடத்துல உட்காந்துருக்குன்னா இந்த குழந்தை ஒன்று கத்திகிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும்ல, கத்திகிட்டே இருக்கும். அவங்க அப்பா அம்மா அதை ஒழுக்கம் சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டாங்க. அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். கையில் கட்டச்சா புழிஞ்சிருவான்டா ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி சிரிச்சிட்டே உட்காந்துட்டே இருப்போம். அது திடீர்னு தட்டிக்கு விட்டு கீழே விழுந்து அது அழுகும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது தெரியுங்களா? இது மனுஷனுடைய இயற்கையான குணம் தெரியுமா? இந்த பழி வாங்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு குணம். ஆனால் ஞானியர்கள் அதனால் பயனில்லை அப்படிங்கிறாங்க. எப்படி பயனில்லை? அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி கூடுச்சுன்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட அன்பு, மன்னிக்கக்கூடிய குணம், அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி, இந்த குணங்கள் கூடுனா மட்டும்தான் வாழ்க்கையில் சராசரி வாழ்விலையும் சரி ஆன்ம முன்னேற்றத்துலேயும் சரி நம்மளால் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இப்போது நம்ம நண்பர் நேற்று போட்டிருந்த ஒரு கமெண்ட்டில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், உலகம் அழியுதா சாகுதா எல்லாம் சாகட்டும், சாமியினுடைய அருளாது பூரணமாக கெட்டு நான் வந்து புது போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தார். அங்கே அன்பே இல்லையே. அங்கே என்ன அன்பு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும்? ஒன்றும் கிடையாது. வாய் வேணால் பேசலாம். ஸோ அதனால் அந்த பழி வாங்கக்கூடிய குணமோ உன்னால தான் எனக்கு பிரச்சனை, நீ இல்லைன்னா எனக்கு எல்லாம் நல்லவா நடக்கும், நீங்கள் தான் எனக்கு தடைகளாக இருக்கீங்க, இதனால் ஒரு பயனுமே சுத்தமாக கிடையாது. அங்கே ஆன்ம முன்னேற்றம் ஏற்படுவதே கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் இந்த பழி வாங்கக்கூடிய குணம் நல்லா இருக்கிறது போல தான் தெரியும். ஆனால் பழி வாங்க போகும்பொழுது அந்த ஒரு கோட் ஒன்று, கன்ஃபியூசியஸாக யாரோ ஒருத்தர் சைனாக்காரர் சொன்ன கோட், ஒருத்தரை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் 2 குழி வெட்டி வச்சுட்டு போய்க்க அப்படிம்பார். ஒன்று அவனுக்கு, ஒன்று உனக்கு. நீயும் அந்த குழியில் இதே குணத்தினாலேயே நீயே அந்த குழியில் வந்து உழுவ, அவனை கொண்டு போய் நீ போட்டுருவ,
அவனுக்கு பக்கத்தில் வெட்டின குழி நீ உள்ள கொஞ்சம் கால தாமதம் ஆகலாமே தவிர, ஆனால் அந்த ஒரு குழி உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு, நீயே வந்து விழுந்துருவிடா அப்படின்ட்டு. ஸோ அதனால் குறுகிய காலத்தில் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஏமாத்துறவனும் பழி சொல்கிறவனும் எல்லாம் ஒரு நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா இருக்கிற மாதிரியும் நம்ம துன்பப்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்க தான் செய்யுமா இருக்கும். இந்த ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா. நம்ம செய்யாத ஒரு செயலுக்கு வினைங்கிறது நம்மகிட்ட வந்து சேர்றதில்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் செய்யாத ஒன்றுக்கு உண்டான வினை என்கிட்ட வர்றதே கிடையாது, ஒரு காலத்துலேயும் வர்றது கிடையாது. நான் ஏதோ ஒரு காலத்தில் செஞ்சுருப்பேன். அந்த ஒரு காலங்கிறது முன்னாடி கூட செஞ்சுருந்துருக்கலாம், ஒரு பிறப்பில் கூட செஞ்சுருந்துருக்கலாம். அதனுடைய வினை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்குமா இருக்கும். அந்த வினையை அனுபவித்து அந்த மன்னித்து அன்போடு இருந்து கடந்து போகிறதுங்கிறதான் இன்றைக்கி நம்ம வச்சுருக்க டெஸ்ட்டு. ஜெயிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், உங்களுடைய வாழ்க்கை நன்முறையில் மாறிடும். ஆனால் அதற்கு நீங்கள் முற்படணும். அப்படி இல்லாமல் உங்களுடைய அந்த பேசல் எனர்ஜி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தனமான அந்த உணர்வோடவே இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, நீங்கள் 1000 ஆத்ம விசாரணை செஞ்சு ஒரு பயணம், ஆத்ம விசாரணை உங்களுக்கு தொந்தரவாக தான் தெரியும். நீங்களே சொன்னீங்களே, அது நல்ல ஒரு பயணம் இல்லைடா அப்படின்னு உங்கள் மனசே சொல்லுதுன்னு சொல்லி. ஸோ அந்த ஈடுபாடு, முன்னாடி பொண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஈடுபாடு, எதிர்பாலனம்னு சொல்லக்கூடிய ஈடுபாடு தவறு கிடையாது. ஆனால் இந்த பழி வாங்கக்கூடிய குணங்கிறது தவறு. ஏன் தவறு? அது உங்களையவே அழிச்சிடும். அந்த அந்த இன்பத்தோடு இருக்கிறத கூட குடும்ப குழந்தை குட்டின்னு நம்மளுடைய தலைமுறையை வளர்த்தலாம், நிம்மதியாக இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு உதவி செய்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு சந்ததி உண்டு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணலாம். ஒரு நல்லது கேட்டதை வந்து பகிர்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அது நல்லது, பிரச்சனை இல்லை. ஆனால் இது நம்மளையும் சேர்த்து இல்லை போட்டு தள்ளிடுது, எது பழி வாங்கக்கூடிய குணங்கிறது. ஸோ அதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிறதுனாலையோ, நீங்கள் ஆன்ம முன்னேற்றம் ஆத்ம விசாரணை பண்ணுறதுனாலையோ, ஒரு 40 வீடியோ படிக்கிறதுனாலையோ, ஒரு 400 புக்கு படிக்கிறனாலையோ ஒரு மாற்றம் நாளைக்கே வந்துடலாம் ஒன்றும் போகிறதில்ல. வந்துன்னா சந்தோஷம் சாமி, வந்து நல்லது தான், நான் வராதுன்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை. ஆனால் இலகுவான ஒரு நேரத்தில் அப்படி எல்லாத்துக்கும் நடக்கிறதில்ல. ஸோ தொடர் பயிற்சி தான். அந்த அந்த உணர்வு கூடும் பொழுது சரி விடு பரவாயில்ல, அவங்க புத்தி அது. இந்த ஊரில் பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நாயோட ஆசை பியோடன்னு சொல்லி. ஸோ அந்த பழமொழி மாதிரி தான். சரி அவன் புத்தி அதுதான், விட்டு தொலை. நீங்கள் சொல்லக்கூடிய அதே நிலையில் தாங்க நானும் இருக்கேன். ஒருத்தர் ஒரு பெரிய தொகை கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு வரல, இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்ட்டு இருக்காங்க. எனக்கு அந்த தொகை ரொம்ப அவசியமாக தேவை. நான் என்ன பண்ணுறது? 2 தடவை கேட்டேன், தரல. மாத கடைசின்னாங்க. இந்த மாத கடைசி நாளைக்கு இல்லையா, வந்ததுன்னா வந்துடு, இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன். சரி வந்ததுன்னா வந்து, வரலன்னா வரல. சாமி எனக்கு அதுதான் கொடுத்துருக்கு, பரவாயில்ல சமாளிச்சு. எனக்கு வேணுங்கிறது நான் யார்கிட்ட போய் சாமி எனக்கு இதுக்கு வேணும், எனக்கு எதாவது பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடு, என்கிட்ட இல்லை காசு, ஏதோ ஒரு வரும் கொடுங்க, வரும், அவ்வளோதான். இப்போ இந்த மனோநிலை எனக்கு எப்போ வந்தது? இதுக்குன்னு நான் மெனக்கெட்டு பல மாதங்களும் வருஷங்களும் தாண்டும் பொழுது மனப்பக்குவம் வந்து. ஆனால் அதுக்குள்ளே நான் நிறைய பேர்த்த ஒரு சில நேரங்களில் காயப்படுத்தியிருப்பேன், ஒரு சில துன்பங்களுக்கு நான் ஆளாக இருப்பேன். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மன்னிக்கிறதும் சரி பரவாயில்ல போ அப்படிங்கிறது ஒரு நேரத்துக்கு துன்பமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க, அது சூப்பராக இருக்கும். உங்களுடைய இக்கட்டிலேருந்து நீங்கள் எப்படியும் தெய்வம் உங்களை வெளியே கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா போதும், தெய்வம் வெளியே கொண்டு வந்துடும். சரி பரவாயில்ல, அப்படி தான் விட்டுரு. அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் உங்களை வளர்த்திக்கணுங்கிறதுக்கு உண்டான முயற்சி பாருங்க. அதுதான் இங்கே டெஸ்ட்டே, அதுதான் உங்களுக்கு. அந்த மன்னிக்கிறானா, சரி இருக்கக்கூடிய சூழல் ஒப்புக்கொள்கிறானா, இறைவனிடம் சென்று நாடுகிறானா, இதெல்லாம் தான் டெஸ்ட்டு. டெஸ்ட்டில் தான் ஜெயிக்கணும், அரியர் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இது இத்தனையும் சொன்னதுக்கப்புறம் இல்லைங்க அப்படி தான் இருக்குன்னா, அதுக்கப்புறம் அந்த பழைய ஒரு பழமொழி சொன்னேன்ல, அது மாதிரி தான். அதுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த ரெண்டும் இப்படி தான். இது வந்து உணர்ந்து கடக்கக்கூடிய விஷயந்தான் இது ரெண்டுமே. ஒன்று அனுபவிக்கலாம், ஒன்று உடனடியாகவே கடந்து போவது, உணர்ந்து கடந்து விடுவது அப்படிங்கிறது சரி. சரிங்களா? ஒன்றை கூட முதல் விஷயம் உணர்ந்து அனுபவித்து கடக்கலாம். 2வது விஷயம் உணர்ந்த உடனே கடந்துடணும், அனுபவிச்சிடலாம் கூடாது, நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணும். ரைட்? ஸோ உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுங்கள், விஜய் பாண்டி அவர்கள். ஸோ பிறரும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரிவிங்க. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.